அடுத்த வீடியோ ஸ்வீட் கார்ன், அதாவது மக்காச்சோளத்தை வச்சு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நான் இப்படி தனித்தனியாக எடுத்து கழுவி ஒரு பாத்திரத்தில் மாற்றி இதை வந்து ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். இது வேகிற கேப்பில் நம்ம கேரட்டை புட்டத்தில் வச்சு சீவிக்கலாம். வெங்காயத்தையும் நறுக்கி வச்சுட்டு தக்காளி குட்டியாக நறுக்கி போட்டு மல்லி இலை கருவேப்பிலெலாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது வரைக்கும் அதுக்குள்ளேயும் இது ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மில் கடந்து, அதாவது கொதிக்க வரைக்கும் கூட்டி வைங்க. அதுக்கப்புறம் சிம்மில் கடந்து வேகட்டும். உங்களுக்கு தேவைன்னா 2 உப்பு போட்டுக்கிறோங்க. ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போடும்போது உப்பு வந்து கண்டிப்பாக போடுவோம். பாருங்கள், நல்லா கொதிக்கி இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சோண்டி உப்பை போட்டுக்கிறேன். இது சிம்மில் கடந்துமே ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். பாருங்கள், எனக்கு வெந்து நல்லா வந்துருச்சு. இந்த பக்குவத்தில் வந்து நம்ம தண்ணியை வந்து வடித்து எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், வடித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பாத்திரத்தில் செய்ய முடியாது. நம்ம அதை அப்படி பெரிய பாத்திரத்துக்கு தட்டிக்கிடுவோம். ஓகேங்களா? கேரட் புட்டு அரிப்பில் வச்சு சீவி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் பல்லாரி, கருவேப்பிலை, அப்புறம் மல்லி இலை, இதை வந்து சாப் பண்ணி எப்பவும் போல் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நீங்கள் எந்த காய்கறினாலும் போடலாம். ஆனால் கேரட்டு, தக்காளி, வெங்காயம் தவிர மற்ற எந்த காய்கறி போட்டாலும் கொஞ்சம் அரை வேக்காடுனாலும் வேக வச்சு போடுங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது. இதை நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுக்கிறோங்க. பாருங்க, அப்புறம் நான் ஒரு அரை தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி பழம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த சேலட்டில் வந்து நான் அதில் பேபிகார்ன், அந்த மக்காச்சோளமா அதில் வந்து நான் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். மற்ற காய்கறிகளுக்கு தேவையான உப்பு பாருங்கள், பொடி உப்பு லைட்டாக தூவிக்கிறதேன். மிளகுத்தூள், வேறு எந்த தூளும் போடலை, மிளகுத்தூள் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறேன். அப்புறம் இங்கே பாருங்கள், குட்டி சைஸ் லெமன், அதுவும் நான் ரொம்ப புளியலை, லைட்டாக அப்படியே ஒரு 5-6 சொட்டுக்கு, அவ்வளோதான். அப்படி இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? இந்த அளவுக்கு புளிஞ்சால் போதும். இப்போ இதை ஒன்று போல் நம்ம கிண்டி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், நான் ஒன்று போல் விரவி எடுத்து வச்சிட்டேன். பிள்ளைங்களுக்கு இது ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டாக ஒரு ஃபுட் ஐட்டம் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ அப்போ தான் நான் போட உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.